இந்த மாசி மாதத்தில் 6 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திடீர் பண வரவு, திடீர் பொருளாதார உறவு, லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷனில் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் முனைவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி வெற்றி. சனி பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் குருவின் பார்வை படுறதுனால இது அனைத்துமே சொல்லியிருக்கோம். உள்ள போய் பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய ராசியின் வீடியோவை பாருங்க. இதை பார்த்துட்டு ஒவ்வொரு உங்களுக்கு உண்டான நல்லத்தையும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது? 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம், சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் வருது. அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில், அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள். கொரோனா காலகட்டங்களில் 2019 5 கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு. அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுரில் செயற்கையாக இருந்துச்சு. கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண் கிருமிகள் வந்துருச்சு. அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான், அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு, பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் கூடிய ராகு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் சனியும் ஒரு சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினச்சவங்க நினச்ச காரியத்தை முடிக்கணும். அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம். 15/2/2026 மகா சிவராத்திரி, 6/3/2026 வாஸ்து நாள், புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க 6/3/2026 தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு. அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா? வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க. இப்போ வரது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது 3/3/2026 மாசி மாதம் வருது. 14/3/2026 தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு. ஐயா, இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 22/2/2026 பிப்ரவரி மாதம் 21, 22 தேதிக்கு கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21
பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதத்தில் நாங்கள் சனி பெயர்ச்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம். அது நாங்கள் தான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வரோம். மிச்சவங்கள்லாம் திருக்கணித பஞ்சாங்கம், எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் 2023 டிசம்பர்லேயும் எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் என்னைக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோம், ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது 6/3/2026 அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும், சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் 2026ஆம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துளாராசி நேயர்கள், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடம் வலுப்படுறது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே பார்த்தோம்னா 1, 5, 9 நல்லபடியாக இருந்தால் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களை அண்டாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதம் பார்த்தடையானால், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன், 5ஆம் அதிபதியான சனி மற்றும் புதன், அதாவது 9ஆம் அதிபதி, 3 பேருமே 5ஆம் இடத்துல போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சனியும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்துக்கு சனி போகும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், அதாவது உங்களுடைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும். அது தவிர வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த மாதத்தில் சூரியனுடைய மாறுதல்களும் செவ்வாயினுடைய மாறுதல்களும் என்ன அளவுக்கு இருக்குது, அதை தவிர புதனுடைய மாற்றங்கள் எந்த ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துலாம் ராசிநாதனான சுக்கிரனையும் பிரகஸ்பதியான குருவோடைய பார்வையில் இருக்குது. ராசியும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய மாதம், அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ராசியான துலாத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ராசிநாதனான சுக்கிரனை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பிரகஸ்பதியான குரு பகவான் அவருடைய வீட்டையும் பார்க்குறாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். அடுத்தது நம்பர் 2, நீண்ட நாட்களாக செய்கின்ற வேளையில் புகழ் கிடைக்காதவர்கள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்காதவர்கள், பண வரவு கிடைக்காத சுக்கிர ராசியைச் சேர்ந்த துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பண வரவு அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். சரி,
இதை தவிர சூரியனும் புதனும் சேர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கின்றதுனால புத ஆதித்யன்னா சூரியன், புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால துலா ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அவங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் நல்ல நிலை வரக்கூடியது. குருவும் பார்க்குறாரு. அப்போ இன்னும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த துலா ராசியை சேர்ந்த மாணவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தனக்காரகனான குரு. அடுத்தது விரும்பிய பல்கலைக்கழகங்களை கிடைக்கக்கூடியவர் குருவுடைய அருள் கிடைக்குது. ராசியும் பார்க்குறாரு, ராசிநாதனான சுக்கிரனையும் பார்க்குறாரு. அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால சனி பகவானும் 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. நம்ம எப்பொழுதுமே துலா ராசிக்கு சனி யோகர் அப்படிம்போம். சனி யோகராக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. கூட உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் உச்சம் பெற்று போகிறாரு. எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி வெற்றி வெற்றி. எதிரிகள் அற்ற நிலை. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே எதிரிகள் அற்ற நிலை. எதிரிகள் எல்லாருமே உங்களால் தோற்கடிக்கப்படுவார்கள். அப்போ இது வெற்றிகரமான மாதமா? வெற்றிகரமான மாதம். சரி, இருந்தாலும் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனிலிருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 17ஆவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டம நட்சத்திரம். அப்படி வரக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு 23/2/2026, 24/2/2026 மற்றும் 25/2/2026 இந்த 3 நாட்களும் எச்சரிக்கையோடு இருக்கணும். புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. சாமி, நான் டிக்கெட் போட்டுட்டேன், என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். நேராக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைன்னா பசு பராமரிக்கிற இடம். பசு பராமரிக்கிற இடத்துக்கு போயிட்டு பசுவிற்கு உண்டான அகத்திக்கீரை, புல் மற்றும் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய பயணங்களை தொடர்ந்தீங்கன்னாக்க இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் சுக்கிர வழிபாடு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை இது பண்ணக்கூடிய வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் ஃபஸ்ட்டு ஹோரை சுக்கிர ஹோரை. அப்போ அந்த சுக்கிர ஹோரை பொழுது சுக்கிர பகவானை போய் வணங்கணும். வணங்கிறது எப்படி அப்படின்னாக்க 3 நெய் தீபம் போட்டு வணங்கினீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இதை போகிற சுக்கிரனுடைய ஸ்தலம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடம் இருக்குது. அந்த கஞ்சனூரில் சுக்கிர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. 13/2/2026 14/3/2026 ஏதாவது ஒரு நாள் அந்த சுக்கிர பகவானை வழிபட்டுட்டு சுக்கிர பகவானுக்கு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க அர்ச்சனையாவது பண்ணிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 13/2/2026 14/3/2026 வரையிலும் மொத்தத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், தீய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துளாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 3 பேரும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல வகையான யோகங்கள், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி வந்தவுடனே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மாறுதல், அதை தவிர வேலையில் ஏற்றம்,
பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டம். 95 விழுக்காடு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.